ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கனுஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது பாலக்காட்டில் இருக்க ஒரு கோட்டையை பார்க்க போகிறோம். உண்மையிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டைங்க. ஆக்சுவலாக முந்தின வீடியோவில் நம்ம மீன்குளத்தி பகவதி அம்மனை பார்த்தோம். அதே ஊரில் மெயின் சிட்டியில் இந்த கோட்டை இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுலலாம் வந்து கோட்டைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். பட் ரியலாக ஃபர்ஸ்ட் டைமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. கோட்டை செம்மங்க. அதில் அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்பெஷலி அந்த அகழி பாருங்களேன். சரியான சரியான ஆழங்க. ப்ளஸ் அதில் வந்து அந்த வாட்டர் ஃப்ளோவிங் இருக்குல்ல, அதுதாங்க ஹைலைட்டு. செம்மையா இருந்தது. ஆக்சுவலா அந்த அகழி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எதிரிகள் யாரும் வந்து கோட்டைக்குள்ள ஈஸியா வரக்கூடாதுன்றதுக்காக அகழி யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே அதோட நீளம், அகலம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சேஃபா தான் இத செஞ்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு பிளான் பண்ணி ஒரு கட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த பாலம் பார்த்தீங்களா? இந்த பாலத்து வழியா தான் இந்த கோட்டைக்குள்ள போகணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. இந்த வியூ எப்படி இருக்கோ, அதே தான் நாலாப்புறமும் இருக்கும். இந்த வாசல் வழியா தான் நம்ம உள்ள போயி 4 பக்கம் கோட்டையும் நம்ம பார்க்க முடியும். வேற எங்கேயும் நம்ம வந்து வெளிய எக்ஸிட் பிளேஸ் வேற எங்கேயும் இல்ல. இது வழியாவே போயிட்டு, இது வழியாவே நம்ம என்ன பண்ணணும்? வெளிய வரணும். இந்த ஆக்சுவலா இந்த கோட்டை வந்து பொதுவாவே அப்பல்லாம் வந்து எப்படி பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா, கருங்கல்லால தான் கட்டுவாங்க. இந்த கோட்டையும் அப்படிதான் கருங்கல்லால கட்டியிருக்காங்க. எப்ப கட்டியிருக்காங்க அப்படின்னா, 1766ல ஹைதர் அலி அப்படின்ற ஒரு அரசர் வந்து இத கட்டியிருக்காரு. உண்மையிலே நல்ல வெல் மெயின்டனன்ஸ் 1766ல கட்டுனது அப்படின்னா, நம்ம இப்ப பார்க்குறோம் 2024ல பார்க்குறோம்னா, நம்ம எப்படி ஒரு வெல் பிளெஸ்டு பாருங்க. உண்மையிலே ரியலி சூப்பர்ங்க. வெல் மெயின்டனன்ஸ். ஆக்சுவலா ஹைதர் அலி அவர் யூஸ் பண்ணாரு. அதுக்கடுத்து அவரோட பையன் யாரு அப்படின்னா, திப்பு சுல்தான். அவர் தான் வந்து அடுத்து இத வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த கோட்டைய. இதுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு. திப்பு சுல்தான் கோட்டைன்னு கூட இருக்கு. இப்ப கோட்டையோட என்ட்ரன்ஸ் வழியா இப்ப நம்ம உள்ள போறோம். உள்ள போனீங்கன்னா, அங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அந்த கருங்கல் எங்கெல்லாம் நிழல் படுதோ, அங்கெல்லாம் கூலிங்கா இருந்தது. அத விட்டு கொஞ்சம் நகர்ந்தோம்னா கூட நம்மளால ஹார்ட் வந்து தாங்க முடியல. இங்கெல்லாம் போகும்போது அவ்வளோ ஒரு ஏசியெல்லாம் தோத்துருங்க. அப்படி ஒரு காத்து. சூப்பரா இருந்தது. நெறைய மக்கள் வந்து போறாங்க. இந்த சைடு என்ட்ரன்ஸோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு சின்னதா வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஆக்சுவலா நான் கோயில காட்டல. இது வந்து ஆஞ்சநேயர் கோயிலு. ஆக்சுவலா பொதுவாவே நம்ம படிச்சிருக்கோம்ல, கோட்டைக்குள்ள போறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதே மாரி தாங்க. உண்மையிலேங்க அது ரியலி இந்த கோட்டைக்கு எத்தன கேட் பாருங்க. அடுத்து இன்னொரு கேட் வழியா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? உள்ளவே போக முடியும். பாருங்க எத்தன ரவுண்டு சுத்தி வர்றோன்னு பாருங்க. ஆனா வெல் மெயின்டனன்ஸ். சூப்பர்பா இருந்தது. அது ஈவினிங்லாம் வந்துட்டோம்னா செம்மையா இருக்குங்க. நாங்க போனது நல்ல அ ஆஃப்டர்நூன் போனதுனால சரியான ஹாட்டு. இதுதாங்க. இது இன்னொரு கேட்டு. இப்போ உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தாச்சு அப்படின்னா, உள்ள பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு ஹவுஸ் மாரி இருந்தது. இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் போகுதுங்களா? இது எல்லாமே நாலா பக்கமும் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸு. இது எதுக்கு அப்படின்னா, கோட்ட மேல ஏறி பார்க்கறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க கோட்ட மேல ஏறி இருக்கோம். ஈவினிங்லாம் போனோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த வெயிலோட தாக்கம் வந்து கம்மியா இருக்கும். ப்ளஸ் சந்தோஷமா இருக்கும். இது கோட்டையோட சைடுல. இது வந்து கோட்டை மேல. யூசுவலா நடக்கிற மாரியே நடந்துக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு நாள் ட்ரிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலக்காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாலக்காட்ல ஏர்லியா மீன் குளத்தி பகவதி அம்மன், மதியம் வந்து ஃபோர்ட்டு, அப்படியே அழகா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, மலம்புழா டேமுன்னு ஒண்ணு இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். அந்த டேமுக்கு போனீங்கன்னா, அந்த ஃபுல் டே நம்ம போன அந்த டூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். இது வந்து கோட்டைங்க. சுத்தி தெரியுதுங்களா கோட்டை? நடுவுல ஒரு ஹவுஸ் இருக்கு பாருங்க.
நடுவுல இருக்க ஹவுஸ் வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த ஹவுஸ அவங்களோட ஹவுஸுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கு. கேரளா கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கு. இதுதாங்க கோட்டைக்குள்ள இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே. நெறைய மரங்கள், அருமையான காத்து, சூப்பரா இருந்தது. இந்த பாருங்களேன், நாலா பக்கமும் கோட்டையில ஏறி பார்க்கறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். நாலா பக்கமும் பார்த்துட்டு நம்ம எந்த வழியா வந்தோமோ, அந்த வழியாவே நம்ம வெளிய போயிரணும். அந்த தெரியுதுங்களா? தூரமா தெரியுதுங்களா? அந்த கோட்டைக்குள்ள இருக்க பில்டிங் இதுதான். இது வந்து பிரிட்டிஷார் யூஸ் பண்ண ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. சூப்பர். நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஃபோர்ட் பார்த்தது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அ கண்டிப்பா நீங்களும் வந்து வாங்க. இப்படியே நம்ம வீட்லயே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளும் ஒரு 4 இடம் போயி, அ ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்றதுக்கு ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த பாலக்காடு வந்து நெறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. நான் காட்டுனது வந்து ஃபர்ஸ்ட்டு மீன்குளத்தி பகவதி அம்மன். இப்போ வந்து ஃபோர்ட்டு. அடுத்து நான் வந்து மலம்புழா டேம். அந்த வீடியோ வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் வாங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. செம்மையா இருக்கும். ஜாலியா இருக்கும். தேங்க் யூ.